திருச்சி மரக்கடை பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது மக்கள் சந்திப்பில் பேசியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பல்வேறு விஷயங்களை திமுக அரசை நோக்கி கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்து பேசியிருந்தார். 2 அமைச்சர்கள் இருந்தும் திருச்சி முன்னேறவில்லை எனவும் கிட்னி திருட்டை முறைகேடு என கூறுகிறார்கள். திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் இந்த கிட்னி திருட்டு சம்பவம் நடைபெற்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், டிவிகே தலைவர் விஜய் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் பேசியதன் சாராம்சங்கள் என்னென்ன? ஷாம், வணக்கம். தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த இடத்தில் உரையாற்றிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் உரையாற்றியதிலே பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையிலே கிட்னி திருட்டு நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சி என்று சொன்னாலே மணல் கொள்ளை அதிகமாக நடைபெறுகிறது என்று சொன்னார். அதே போல 2 அமைச்சர்கள் இருந்தும் கூட திருச்சியில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும், குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதை விட்டுவிட்டு மணல் கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள் என்றும் விஜய் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். திருச்சியில் காவிரியை ஒட்டிய பகுதிகளிலே ஏராளமான மணல் திருட்டு நடைபெறுவதாக அவர் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக விஜயனுடைய அந்த ரசிகர்கள், தொண்டர்கள் காத்திருந்து அவரது இந்த பேச்சை கேட்டார்கள். குறிப்பாக அவர் பேச தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அவரது மைக் சொதப்பிவிட்டது. அதன் காரணமாக அவர் பேசுவதை அங்கு கூடியிருந்த பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு மற்றொரு ஒலிவாங்கி அவர் கையிலே கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த ஒலிவாங்கியும் போதுமானதாக, அதாவது போதுமான விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே அந்த ஆடியோபுலாக இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. அதன் காரணமாக இந்த பகுதிக்கு வந்த பலரும் விஜய் பேசியது என்ன என்பது குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலிலே தான் தற்போது விஜய் பேசிய பல்வேறு கருத்துக்கள் என்ன என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்த பல விஷயங்களை சுட்டிக்காட்டினார். இந்தந்த விஷயங்களை சொன்னீர்களே, அதையெல்லாம் நீங்கள் செய்தீர்களா? குறிப்பாக ஆசிரியர்கள், அரசு பள்ளி அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே, அதனை செய்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதே போல தேர்தல் வாக்குறுதி மொத்தம் 505 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் பல விஷயங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் கூறினார். தொடர்ந்து அவர் பேசும்போது அவருக்கு மிக அருகிலே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் சுற்றளவிலே இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர் பேசியது ஓரளவுக்கு கேட்க முடிந்தது. தூரத்தில் இருந்த ஒரு 300 மீட்டர் 500 மீட்டர் தூரத்திலே சுற்றி இருந்தவர்களுக்கு தூரத்தில் விஜய் பேசுகிறார் என்பது மட்டும்தான் கேட்டதே தவிர அவர் என்ன பேசினார் என்பது யாருக்கும் புரியவில்லை. அருகில் இருந்தவர்கள் சத்தம் எழுப்ப சுற்றி இருந்தவர்களும் விண்ணோக்கி அவர்கள் சத்தங்களை எழுப்பினார்கள். விஜயை நோக்கி கத்தி ஆர்ப்பரித்தார்கள். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என 2 அமைச்சர்கள் இருந்தும் கூட திருச்சிக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்று கடுமையாக அவர் சாடி இருக்கின்றார். மேலும் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு அதனை சொல்லிக்காட்டி பெண்களை அசிங்கப்படுத்தலாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று பட்டியலிட்ட விஜய் என்னென்ன விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள், மாணவர்களின் கல்வி கடன் தொடங்கி பல்வேறு விஷயங்களை தெரிவித்து இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள், இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் திமுக அரசு ஏன் இதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று அவர் பேசினார். அதே போல இதுவரை ஆளும் கட்சி என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து செய்யவில்லை, அதே போல அமைச்சர்கள் இருந்து செய்யவில்லை, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்னென்ன செய்யவில்லை என்று சொல்லி பல்வேறு விஷயங்களை, குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். குறிப்பாக மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ மீதெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். அதன் பிறகு நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசினார். அப்படி அவர் பேசும்போது, நான் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கில் சமரசம் இருக்காது, நல்ல சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வேன், பெண்கள் பாதுகாப்புக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று பல விஷயங்களை சொன்னார். இயற்கை வளங்களை காப்பதற்கும் மக்களின் அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தமிழக வெற்றி கழகம் போராடும், ஆட்சி அமைந்ததும் தரமாக இந்த சேவைகளை செய்து கொடுப்பேன் என்று அவர் திருச்சி மக்கள் முன்பாக இந்த வாக்குறுதியை கொடுத்தார். தற்போது தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு அரியலூர் மாவட்டத்தை நோக்கி சென்றிருக்கின்றார். குறிப்பாக இந்த இடத்தில் 10:35 மணிக்கு பேச வேண்டிய அவர் கிட்டத்தட்ட 3 மணிக்குத்தான் இந்த இடத்துல 3:05 அல்லது 3:10 தான் தன்னுடைய பேச்சையே தொடங்கினார். சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் பேசினார்.
அதன் பிறகு தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு தற்போது அரியலூர் நோக்கி புறப்பட்டிருக்கிறார்.